பக்தி சிறுகதையில் இன்றைய தலைப்பு குரு பார்வை கோடி நன்மை. ஒருமுறை ஜோதிடக் கலையின் குருவான பிரகஸ்பதியிடம் தெய்வீக சாஸ்திரத்தை கற்பதற்காக வேண்டி சந்திரன் சென்றான். அவர் தனக்கு தெரிந்ததையெல்லாம் அவனுக்கு கற்றுக் கொடுத்தார். சந்திரன் அதனை கற்று தேர்ந்தவுடன் எல்லாம் அறிந்து கொண்டு விட்டோம் என்ற மமதையில் மூழ்கி திளைத்தான். சந்திரனின் மமதையை கொஞ்சம் மட்டம் தட்டி வைக்க விரும்பிய குரு பகவான் பூமியில் அப்போது ஜனித்த ஒரு சிசுவின் ஜாதகத்தை சரியாக கணிக்குமாறு சந்திரனை பணித்தார். சந்திரனும் அந்த சிசுவின் ஜாதகத்தை கணித்தான். அந்த குழந்தை 1 வயது பூர்த்தியாகும் சமயம் பாம்பு கடித்து மரணம் சம்பவிக்கும் என்றும் சொன்னான். பிரகஸ்பதி சந்திரனை சில மாதங்கள் கழித்து வரவழைத்தார். அச்சமயம் சந்திரன் ஜாதகம் குறித்த குழந்தைக்கு ஓராண்டு முடிவதற்கு இன்னும் ஒரு சில வினாடிகளே இருந்தன. சந்திரனும் குருவும் வானவெளியில் சஞ்சரித்தபடியே குழந்தையை பார்த்து கொண்டிருந்தனர். தொட்டில் சங்கிலி வழியே பாம்பு ஒன்று மெதுவாக இறங்கி கொண்டிருந்தது. குழந்தைக்கும் பாம்புக்கும் இடையே 1 அடி தூரமே இடைவெளி இருந்தது. தன்னுடைய கணிப்பு சரிதான், இன்னும் கொஞ்ச நேரத்தில் பலிக்கப் போகிறது என எண்ணி மகிழ்ந்த சந்திரன் குருவை இருமாந்து நோக்க, குரு தன் புன்னகை மாறாமல் குழந்தையையே பார்த்து கொண்டிருந்தார். அப்போதுதான் அந்த எதிர்பாராத அதிசயம் நடந்தது. திடீரென கண் விழித்த குழந்தை வழவழவென்று மின்னிக்கொண்டு இறங்கி வரும் பாம்பை ஏதோ புது மாதிரி விளையாட்டு சாமான் என்று கருதி மகிழ்ச்சியாய் கையையும் காலையும் உதைத்து கொண்டு துள்ள தொட்டில் மேலே கீழே பக்கவாட்டில் என்று திசை மாறி குலுங்க பாம்பின் தலை சங்கிலியின் ஒரு வளையத்திற்குள் எக்கச்சக்கமாய் சிக்கிக்கொண்டது. தன் தலையை விடுவித்து கொள்ளும் முயற்சியில் பாம்பு தன் உடலால் சங்கிலியை சுழற்றி கொண்டு நெளிய குழந்தை மேலும் துள்ள இப்போது பாம்பின் வாளும் வேறொரு வளையத்தினிடையே சிக்கிக்கொண்டது. குழந்தை மேலும் மேலும் துள்ளி விளையாட எவ்வளவு நேரம்தான் பாம்பு தாங்கும்? ஓரிரு வினாடிகளில் பாம்பு இறந்துவிட்டது. அடுத்த வினாடி குழந்தை தன்னுடைய 2வது வயதில் அடி எடுத்து வைத்தும் விட்டது. சந்திரன் தன் ஓலை சுவடிகளில் இருந்த குழந்தையின் ஜாதக கணக்கை சரிபார்த்து கொண்டிருந்தான். தன் கணக்கு சரியாகவே இருந்தது போலப்பட்டது. பின்னர் குருவை பார்த்து கேட்டான், ஜாதகத்தில் இப்போது குரு பார்வை கூட இல்லையே, இது எப்படி நடந்தது? குழந்தை எப்படி பிழைத்தது? தோற்றுவிட்ட ஆத்திரம் அவன் குரலில் பீறிட்டது. புன்னகை மாறாத குரு அப்போதுதான் வாயை திறந்தார். ஜாதகத்தில் குரு பார்க்காவிட்டால் என்ன, அதுதான் இப்போது நேரிலேயே பார்த்து கொண்டிருந்தேனே, அப்புறம் எப்படி மரணம் சம்பவிக்கும்? சந்திரன் தன் கர்வம் அழிந்து குருவை வணங்கி விடை பெற்றான். ஜாதகத்தில் கிரகநிலை எப்படி இருந்தபோதும் கிரகங்களின் கோசார நிலைகளையும் ஆராய்ந்த பின்னரே உறுதியாக பலன்களை உணர முடியும். குரு இருந்து கொடுப்பதை விட பார்த்து கொடுப்பது அதிகம். அதனால்தான் குரு பார்வை கோடி நன்மை என்கிறார்கள். சில நேரங்களில் நமது குரு ஆச்சாரியான் பார்வை ஆசிபூரணமாக நம்மிடம் இருந்தாலும் கடாட்சம் கூட கோடி நன்மை தரும். எனவே எப்பொழுதெல்லாம் முடியுமோ அப்போதெல்லாம் ஆச்சாரியனை சேவிக்க சென்று வருவோம். காரணமே இல்லாவிட்டால் கூட ஆச்சாரிய தேவோ பவ. சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும், மற்றவர்களுக்கும் பகிரவும். நன்றி.